வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்திருக்கிற ஒரு எரோட்டிக் ட்ராமா மூவி தான் ஃபால் ஃபார் மீ. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. படைப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த படத்தை பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தில் செக்ஷுவலான சீன்ஸ், அனிமேஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்மே ரொம்ப சிம்பிள் தாங்க. கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோயின் அவங்களோட சிஸ்டரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போன பிறகு தான் தெரிய வருது சிஸ்டருக்கு ஒரு லவ்வர் இருக்குது. ஸோ அந்த பையன் கூட நல்லா க்ளோஸாகவும் இருக்காங்க. ஆனால் அவங்க அக்காவை வர வச்சதுக்கான காரணம் அவங்களோட பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்றத பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பூர்வீக சொத்தை விற்கிறத பற்றி அக்காவுக்கு உடன்படே இல்லை. இதுக்கப்புறம் இந்த கதையில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ டுவர்ட்ஸ் ஏன் நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. அது எங்களால் சொல்ல முடியல. பட் ஆனால் நீ படம் பார்க்குறப்ப உனக்கு தெரியும். ஸோ இது எப்படி போவோம், இது என்னென்ன மாதிரி எரோட்டிக்கான சீக்வன்ஸில் போகுன்றது படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக படம் பார்க்குறதுக்கு ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அதை தாண்டி செக்ஷுவல் சீன்ஸ் ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ 18+ சீக்வன்ஸ்னாலே படம் கதை மொக்கையாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே சரியாக இருக்காது. மாதிரி இது எதுவுமே இல்லை, சும்மா தேவைதானி அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த படம் பார்க்குறப்பே ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 3 கொடுக்கலாம்.